அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று பார்க்கலாம். காற்று மாசுபாட்டை குறைக்க மாற்று எரிபொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு ஒன்று நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று மாசுபாட்டை குறைக்க மாற்று எரிபொருள் மற்றும் உயிரி எரிபொருட்கள், புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புத்தாக்க முன்னெடுப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதி அமைச்சர் யார், நிதின் கட்காரி, அதாவது இவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர், இவர் வந்து சொல்லியிருப்பார். டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐவிசிஏ கிரீன் ரிட்டர்ன்ஸ் மாநாட்டில், அதாவது ஐவிசிஏ கிரீன் ரிட்டர்ன்ஸ் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா டெல்லியில் நடைபெற்றிருக்கும். அப்போ தான் இதை பற்றி வந்து பேசியிருந்திருப்பார். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நாட்டில் ஏற்படும் 40% காற்று மாசுபாடு போக்குவரத்து எரிசக்தியே முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்திருப்பார். குறிப்பாக தில்லியில் இந்த தாக்கம் மேலும் அதிகரித்துள்ளது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புதைப்படிம எரிபொருட்கள் இறக்குமதிக்கு இந்தியா வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 லட்சம் கோடி வந்து செலவிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ? 22 லட்சம் கோடி வந்து இறக்குமதிக்கு மட்டும் செலவிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எரிபொருள் காற்று மாசுபாட்டை உருவாக்குகிறது. 22 லட்சம் கோடி நம்ம கொடுத்து செலவு பண்ணி வாங்கினாலும் அந்த எரிபொருள் நமக்கு என்ன பண்ணுது? காற்று மாசுபாட்டை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா புதிய தொழில்நுட்பங்கள், புத்தாக்கத்தை மேம்படுத்த வேண்டும். அதாவது நேச்சுரல் கேஸஸை வந்து உற்பத்தி பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிவிரைவு சாலைகள் மற்றும் பொருளாதார வழித்தடங்கள் விரிவாக்கப்பட்டிருப்பதால் வரும் டிசம்பரில் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது சரக்கு போக்குவரத்து செலவு 9% வந்து குறைய வாய்ப்புள்ளது. அதாவது இந்த எரிபொருளை பயன்படுத்திட்டு ரோடு ஃபெசிலிட்டி சரியாக இல்லாததுனால வண்டி மெதுவாக போகுது, அதனால் நிறைய எரிபொருள் வந்து வீணாகுது, நிறையா டிராஃபிக் ஏற்படுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய என்ன பண்ணுறாங்க, அதிவிரைவு சாலைகளை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இன்னும் 9% வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக வரதுக்கு முன்னாடி 14 லட்சம் கோடியாக இருந்தது, தற்போது 22 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது அந்த பொருளாதாரம், போக்குவரத்து துறையின் மதிப்பு வந்து உயர்ந்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சோளத்தில் இருந்து உயிரி எரி எத்தனால், சோளம் இருக்குல்ல, அதிலிருந்து உயிரி எத்தனால் தயாரிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதால் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் விவசாயிகளுக்கு 45,000 கோடி கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோளத்திலேருந்து உயிரி எத்தனால் வந்து தயாரிக்கிறதுக்கு தற்போது மத்திய அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்கு. உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா லாஜிஸ்டிக் செலவு அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன்களில் 12%, சீனா 8.10% உள்ளது. வாகன போக்குவரத்து துறையில் அமெரிக்கா 78 லட்சம் கோடி செலவு பண்ணது, சீனா வந்து 47 லட்சம் கோடி செலவு பண்ணது, ஆனால் இந்தியா வந்து 22 லட்சம் கோடி தான் செலவு பண்ணது அப்படின்னு சொல்லப்படுது. தேங்க்யூ.